வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்க சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 13ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் மக்களே. சோ எல்லாருக்கும் குட் மார்னிங். சோ ஜூன் 13 உள்ளதான் இன்னைக்கு நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நியூஸ் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கால, நம்ம வந்து டைரக்டா நேஷனல் நியூஸ்ல போயிடலாம் மக்களே. சோ நேஷனல் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஒரு வித்தியாசமான, அதாவது இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது என்னன்னு தெரியுதா, இது வந்து ஒரு மான். ஓகேவா? அதாவது இங்கிலீஷ்ல வந்து டீர்னு சொல்லுவாங்க, ஆன்டிலோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான மான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆன்டிலோப் அப்படின்னா மான் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? சோ இந்த மான்ல வித்தியாசமா அதாவது தெரியுதா, நார்மலா 2 கொம்பு இருக்கு. இந்த ஆன்டிலோப் அப்படிங்கிற இந்த கொம்பு இருக்கா, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 கொம்பு இருக்கு. ஓகேவா? அதாவது 4 கொம்புடைய, அதாவது என்னது, நமக்கு 4 கொம்புடைய ஒரு புதிய வகை ஆன்டிலோப், ஒரு அரிய வகையான ஒரு மானை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீரரங்கனா. சோ வீரரங்கனா துர்காவதி புலிகள் காப்பகம், வீராங்கனா துர்காவதி புலிகள் காப்பகத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி 4 கொம்புள்ள மான் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மான் வந்து இப்ப எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதனால டைரக்டா சும்மா இத கொடுத்து கேட்பாங்க. நம்ம நினைப்போம் இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேயா இருக்கும் போல, நமக்கு இப்படி கேட்டிருக்காங்க அதனால எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு இல்ல. செய்திகள்ல வந்த புலிகள் சரணாலயமா இருக்கட்டும், இல்ல வந்து மிருகங்களா இருக்கட்டும், அதை பத்தி தான் கேள்விகள் வரும். சோ வீராங்கனா துர்காவதி புலிகள் காப்பகம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல அமைந்திருக்கு. மத்திய பிரதேசத்துல வேற முக்கியமான வந்து நம்மளுடைய சரணாலயம், வனவிலங்கு சரணாலயங்கள்லாம் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க மக்களே, எக்ஸாம்ல கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. சோ முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கன்ஹா. சோ கனகா இல்ல, இது கன்ஹா. ஓகேவா? சோ கன்ஹா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, கன்ஹா டைகர் ரிசர்வ் அப்படிங்க ஒன்று இருக்கு. அதுக்கடுத்து முக்கியமா பன்னா இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல கேள்வி. ஓகேவா? கேள்வியா கேட்கக்கூடியது. கன்ஹா, பன்னா, பந்தவ்கார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பந்தவ்கார் அப்படின்னு ஒண்ணு, பந்தவ்கார் அப்படின்னு ஒண்ணு. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே வந்து மத்திய பிரதேசத்துல கூடிய. ஓகேவா? நான் சொல்றது எல்லாமே மத்திய பிரதேசத்துல கூடியது. மத்திய பிரதேசத்துல ஒண்ணு பாக்குறோம், அது கூட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சேர்ந்து பார்க்கலாம். சரி, அடுத்து 4வது ஒன்று பாத்தீங்க அப்படின்னா சஞ்சய் துப்ரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சஞ்சய் காந்தி இல்ல, இது சஞ்சய் துப்ரி டைகர் ரிசர்வ். சஞ்சுன்னு பேர் வச்சுக்கலாமோ? ஓகே சார், சஞ்சய் துப்ரி டைகர் ரிசர்வ். சோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு 4 விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஸ்வாம்ப் டியர் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த மத்திய பிரதேசத்தினுடைய மாநில விலங்கும் இந்த ஸ்வாம்ப் டியர் தான். ஓகேவா? சோ மத்திய பிரதேச மாநில விலங்கு எது, அதுவும் ஸ்வாம்ப் டியர் தான். மத்திய பிரதேசத்துல இப்போ வந்து புதுசா சிஎம் அப்பாயிண்ட் பண்ணாங்க. மத்திய பிரதேசனுடைய புது முதலமைச்சர் யார் அப்படின்னா மோகன் சிங். சோ மத்திய பிரதேசனுடைய புதிய முதல்வர் யார் அப்படின்னா மோகன் சிங். ஓகேவா? சோ இப்ப நமக்கு நிறைய ஸ்டேட் முதல்வர்கள் மாறிட்டாங்க, அமைச்சர்கள், அதாவது வந்து மத்திய அமைச்சர்கள் மாறிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இந்த மத்திய அமைச்சர்கள் நம்ம வந்து சொல்லும்போது நம்மளுடைய மைண்ட்ல பதிஞ்சிடும், இல்லைன்னா நம்ம பழசுதான் அப்படியே நமக்கு ஞாபகம் இருக்கு. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய மத்திய பெண்கள் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டா, அதாவது விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கேட்டா டக்குன்னு நம்ம வாயில வர்றது என்ன அப்படின்னா ஸ்மிருதி இரானி அப்படிங்கிற பெயர் வரும். ஸ்மிருதி இரானி இந்த வாட்டி கேபினெட்லே கிடையாது. இப்போ அன்னபூர்ணா தேவி தான் வந்து விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர். இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி நம்ம சில பெயர்களை வந்து நம்ம வந்து ஒரு மாசம் 2 மாசம் அந்த பெயர்களை திரும்ப நம்ம கிளாஸ்ல பேசும்போது உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும், நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ இப்போதைக்கு இந்த கன்ஹா பாத்துக்கோங்க, பன்னா, பந்தவ்கார், சஞ்சய் துப்ரி, வீராங்கனா துர்காவதி டைகர் ரிசர்வ். ஓகேவா? அடுத்து போயிடலாம் இன்டர்நேஷனல் நியூஸ். சோ இன்டர்நேஷனல் செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா, சோ நம்ம மோடி இந்த சைட்ல இருக்கு, நம்மளுடைய பிரதமர் 3வது வாட்டியா வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காரு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி. சோ இவங்க யாருன்னு தெரியுதா? சோ இவங்க யார் அப்படின்னா இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி. ஓகேவா? சோ வந்து மெலோனி அப்படிங்கிறவங்க. சோ இவங்க பாத்தீங்க மெலோனி. சோ என்ன அப்படின்னா இத்தாலிக்கு நம்மளுடைய, அதாவது பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்ற பிறகு மோடி அவர்கள் முதல்ல வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள போறாரு, ஆரம்பிச்சிட்டாரு. சோ எங்க போறாரு அப்படின்னா G7, அதாவது G7 உடைய உச்சி மாநாட அட்டென்ட் பண்றதுக்காக இத்தாலி போறாரு. சோ அதனாலதான் இந்த போட்டோ நம்ம போட்டோம். சோ இத்தாலியினுடைய பிரதமரா இருக்கக்கூடியவங்க. சோ என்ன அப்படிங்கிறது உள்ள போய் G7 என்ன, எத்தனாவது மாநாடு, எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம் மக்களே. சோ முதல்ல வேர் வாஸ் த 50th G7 சமிட் ஹெல்ட். ஓகேவா? 50வது G7 உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு நம்ம கேக்குறாங்க.
சோ இதற்கான சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா இட்டாலி அப்படிங்கறதா சரியான விடை. சரியான விடை இது நமக்கு இட்டாலி அப்படின்னா சரியான விடை. இட்டாலியில எங்க அப்படின்னு கேட்டா அப்பூலியா இட்டாலி அப்படின்னு சொல்லலாம். அப்பூலியா அப்படிங்கிற இடத்துல. சோ அப்பூலியா இட்டாலி. இல்ல எந்த நகரத்தை வச்சு கேட்டாங்க அப்படின்னா பசானோ அப்படிங்கிற நகரம். ஓகேவா? சோ பசானோ 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 அப்படிங்கிற நகரம். சோ இதுனா அப்புலியா அபுலியா இட்டாலி. சோ எந்த பேர் இருந்தாலும் ஆன்சர் டிக் அடிச்சிருக்கு. ஒருவேளை இட்டாலின்னு டைரக்டா கேட்காம அந்த நகரங்களை வச்சு கேட்கலாம். அப்புலியானா அப்புலியா, பசானோனா பசானோ. அப்போ ஏன்னா நமக்கு வந்து G7 மாநாடு பத்தி எல்லாம் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நம்ம வந்து குரூப் 4ல கூட பாத்துருப்பீங்க, நம்ம கிளாஸ்ல கூட எடுத்திருப்போம். 50வது G7 மாநாடு வந்து எங்க நடைபெற்றுனா இட்டாலி. இப்ப நமக்கு G7னா என்ன? G7 அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 7 நாடுகளுடைய கூட்டமைப்பு. 7 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் என்னன்னு சொல்லுவோம் G7. அப்படி G7 அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1975ல ஆரம்பிச்சாங்க மக்களே. சோ இந்த 7 நாடுகள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். முதல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இந்த G7ல இந்தியா கிடையாது. சோ ஒரு விருந்தாளியா தான் கலந்துக்க போறாங்க, ஒரு குட்வில் பார்ட்னரா தான் வந்து கலந்துக்க போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, G7 நாடுகள்ல இந்தியா வந்து உறுப்பினர் கிடையாது. அப்ப யார் யாரெல்லாம் உறுப்பினர் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து ஒரு பழைய காலத்து ஷார்ட்கட். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ட்ரிங்க் ஜூஸ். ஓகேவா? ட்ரிங்க் ஜூஸ். யாரு கூட ஜூஸ் குடிக்கணும்? கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஜூஸ் குடிக்கணும். சோ ட்ரிங்க் ஜூஸ் வித் GM, கேர்ள் ஃபிரெண்ட். ஓகேவா? சோ இதுல இந்த J அப்படிங்கிறது வந்து ஜப்பானை குறிக்கும் மக்களே. U அப்படிங்கிறது USA குறிக்கும். I அப்படிங்கிறது இத்தாலியை குறிக்கும். C அப்படிங்கிறது நமக்கு கனடாவை குறிக்கும். E அப்படிங்கிறது நமக்கு இங்கிலாண்டை குறிக்கும். G அப்படிங்கிறது நமக்கு ஜெர்மனியை குறிக்கும். F அப்படிங்கிறது நமக்கு பிரான்ஸை குறிக்கும். சோ இதான் இந்த 7 நாடுகள். அப்ப 7 நாடுகள் இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அசால்ட்டா நம்ம வந்து கேர்ள் ஃபிரெண்ட் கூட உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டே பதில் சொல்லணும். ஓகேவா? J ஃபார் ஜப்பான், U ஃபார் USA, I ஃபார் இட்டாலி, C ஃபார் கனடா, E ஃபார் இங்கிலாந்து, G ஃபார் ஜெர்மனி, F ஃபார் பிரான்ஸ். அப்போ G7 அப்படிங்கிறது 7 நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்த 7 நாடுகள். சோ 50வது G7 உச்சி மாநாடு எங்க நடைபெற போகுது அப்படின்னு கேட்டா கூட இட்டாலி. இந்த அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1975. முதல்ல G6 இருந்து அப்புறம் G7 ஆக. இந்தியா இதுல உறுப்பினர் கிடையாது அப்படிங்கறத மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். சோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி போட்டோ எல்லாம் நம்ம எங்க பாத்திருப்போம் அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் புக்ல எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்திருப்போம். இந்த குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி எல்லாம் பாத்திருப்போம். சோ இப்ப அதே மாதிரி ஐநாவும் வந்து ஒரு புதுசா ஒரு இயர், நம்ம நிறைய இயர் எல்லாம் பார்ப்போம். இந்த வாட்டி கூட எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க மில்லட், அதாவது 2018ல வந்து எந்த தேசிய வருடமா கொண்டாடினாங்க அப்படின்னா அது திணைக்கான தேசிய ஆண்டாண்டு கொண்டாடினாங்கன்னு பார்த்தோம். சோ இப்ப என்னோட இது பாத்தீங்கன்னா which year was declared as the International Year of Quantum Science and Technology by UN? எந்த ஆண்டு ஐநாவால் சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 2025 ஐநா வந்து குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுடைய ஆண்டாட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஐநா வந்து ஒவ்வொரு ஆண்டு அறிவிப்பாங்க மக்களே. சமீபத்துல அறிவிச்சதை மட்டும் நம்ம பார்க்கலாம். 2023 வந்து சர்வதேச திணை ஆண்டு மில்லட்ஸ். ஓகேவா? சர்வதேச திணை ஆண்டு. நம்ம கிட்ட கேள்வியில கேட்டது வந்து தேசிய. சோ நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்னா 2018. 2024 வந்து சர்வதேச ஒட்டக ஆண்டு, கேமலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கேமல் மாதிரிதான். சோ சர்வதேச ஒட்டக ஆண்டு நமக்கு என்னது 2024. 2026ல என்ன அப்படின்னா சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு. ஓகேவா? சோ விமன் ஃபார்மர்ஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர்ஸ், சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு. சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு எப்போ நமக்கு 2026. இந்த 2025ல வேற 2 ஆண்டுகளும் இருக்கு. சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 2025ல சோ சர்வதேச கூட்டுறவு ஆண்டு. ஓகேவா? சோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கு 2025ல தான். ஓகேவா? சோ கூட்டுறவு. அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர் பிரிசர்வேஷன், பனிப்பாறை பாதுகாப்பு, கிளேசியர் பிரிசர்வேஷன். சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு எதுன்னு கேட்டாலும் 2025 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. இது எல்லாமே நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் 2025ல அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டு, சர்வதேச ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஓகேவா? அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டாக 2025 கொண்டாடுறாங்க.
அப்ப 2000 நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேக் டு ஒன்ஸ் அகைன் நம்ம ரிவைஷன் பண்ணிக்கலாம். 2023ல சர்வதேச திணையாண்டு இன்டர்நேஷனல் ஆஃப் மில்லட்ஸ். 2024 வந்து இப்போ இந்த வருஷம் வந்து ஒட்டக ஆண்டு கேமலிட்ஸ். 2025ல 4 ஆண்டுகள் இருக்கு. ஒன்னு கூட்டுறவு, அதாவது கோஆபரேட்டிவ்ஸ், இன்னொன்னு வந்து பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், அமைதி மற்றும் நம்பிக்கை, இன்னொன்னு வந்து கிளேசியர் பிரிசர்வேஷன், பனிப்பாறை பாதுகாப்பு. ஓகேவா? சோ 4வது இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுடைய மெட்டீரியல்ல கூட நம்ம சிஏ மெட்டீரியல் லான்ச் பண்ணோம். அதுல கூட தனியா யுஎன்இஎஸ் சொல்லிட்டு வரிசையா கொடுத்திருப்போம். கடைசி ஒரு 5 வருடங்களுக்கு 5-6 வருடம் கொடுத்திருப்போம். சோ மெட்டீரியல் நம்ம சிஏ மெட்டீரியல்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து மக்களே. யாராவது குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க சிஏ மெட்டீரியல் வாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா 555 ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். அதோட டீடைல்ஸ் நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, கிளாஸ் போகும்போது. சோ அடுத்து இங்கே வந்துச்சு. ஓகேவா? சோ நம்மளுடைய அதாவது குரூப் 2க்காக மக்களே, குரூப் 2க்காக ஸ்பெஷலா இப்போ புதுசா ஆரம்பிக்கிறேன் சார், குரூப் 2 ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 8 யூனிட் 9 இந்த 3 மெட்டீரியல், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஜனவரி 2023ல இருந்து மே 10 2024 வரைக்கும் உள்ள மெட்டீரியல் இருக்கும். பைலிங்குலா, தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். டாபிக் வைஸா இருக்கும். இது வந்து இது இருக்கும். பிளஸ் வந்து யூனிட் 8ல வந்து ஒரு 500 கொஸ்டின் இருக்கும் பைலிங்குலா. யூனிட் 9ல ஒரு 500 கொஸ்டின் பைலிங்குலா இருக்கும். இந்த மெட்டீரியல்ல ஃபுல்லா நம்ம எல்லா ஸ்கீம், அதாவது எல்லா ஸ்கீம் எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம் மக்களே. அதே மாதிரி வந்து முக்கியமான வருடங்கள் இது எல்லாமே கவர் ஆயிடும். ஓகேவா? சோ இது எல்லாமே சேர்த்து 1000. ஓகேவா? சோ 1000 ரூபாய் மொத்தமா இந்த சிஏ பிளஸ் யூனிட் 8 யூனிட் 9 மெட்டீரியல் சேர்த்து. இது வேணும் அப்படிங்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சீங்கன்னா இந்த ரெண்டு பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். கண்டிப்பா குரூப் 2 படிக்கிறவங்க, புதுசா படிக்கிறவங்க படிங்க. ஓகேவா? அடுத்தது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிசைல். சோ இப்போ இந்த மாதிரி கேள்விகளும் நமக்கு எக்ஸாம்ல ஃபியூச்சர்ல வரலாம். நிறைய தேர்வுகள்ல வந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு மிசைல் பேர், ஒரு ஏவுகணையுடைய பெயரை கொடுத்து இந்த ஏவுகணை எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கிறாங்க. சோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஏவுகணை வந்து ஏர் லோரா. ஓகேவா? சோ ஏர் லோரா. சோ லோரா அப்படின்னா லாங் ரேஞ்ச் ஆர்டிலரி. ஓகேவா? லாங் ரேஞ்ச் ஆர்டிலரி உள்ள போய் பார்க்கலாம். லோரா இஸ் த மிசைல் ஆஃப் விச் கண்ட்ரி? லோரா அப்படிங்கிறது லாங் ரேஞ்ச் ஆர்டிலரி பாலிஸ்டிக் மிசைல். சோ இதெல்லாம் நமக்கு பெரிய அளவுக்கு இது என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா கேட்பாங்க மக்களே, ரொம்ப டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. ஏர்லோரா அப்படிங்கிறது இஸ்ரேல் உடையது. ஏர்லோரா அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னா இஸ்ரேல் உடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்லோரா இஸ்ரேல் உடையது. 7ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் நான் அப்லோட் பண்ணிடுறேன், சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து இப்ப நம்ம சமீபத்துல பார்த்தோம் இக்லாஎஸ். ஓகேவா? இந்த இக்லாஎஸ் அப்படிங்கிற இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எங்க உள்ளது அப்படின்னா ரஷ்யாவுடையது. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த போயிடலாம். சோ நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். சோ எக்கனாமிக்ஸ்ல பார்க்கும்போது வந்து மறுபடியும் வந்து நிர்மலா சீதாராமன் தான் நம்மளுடைய நிதி அமைச்சரா வந்து பதவி ஏற்றிருக்காங்க. அவங்க தான் நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர். இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பாங்க நினைக்கிறேன். பார்ப்போம், ஆட்சி இருந்துச்சுன்னா இவங்க தான் இருப்பாங்க. இல்ல வேற யாரையாவது அவங்களே மாத்தினா கூட மாத்தலாம். ஏன்னா 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா முன்னாடி எல்லாம் மாத்தினாங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம பாக்குறது வந்து என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமன் பத்தி பார்க்க போதில்ல, வேர்ல்ட் பேங்க், அதாவது உலக வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய நம்மளுடைய மொத்த உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி வந்து இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ வந்து கணிப்பு வச்சிருக்காங்க. எவ்வளவு கணிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6.6%. வாட் இஸ் இந்தியா ஜிடிபி growth projection ஃபார் FY அப்படிங்கிறது பினான்சியல் இயர். ஓகேவா? பொருளாதார ஆண்டு பினான்சியல் இயர் 2020 அக்கார்டிங் டு வேர்ல்ட் பேங்க், உலக வங்கியின் கணிப்புப்படி 2025 நிதியாண்டிற்கான இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி கணிப்பு என்ன? சோ ஜிடிபினா வந்து மொத்த உள்நாட்டு பொருள் வளர்ச்சி. ஓகேவா? சோ மொத்த ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. 6.6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ வேர்ல்ட் பேங்க் பத்தி பாத்துடலாம். சோ வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ வேர்ல்ட் பேங்க்ல வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1944. ஓகேவா? சோ முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் நடைபெற்று இருக்கும். பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸினுடைய அந்த கன்க்ளூஷனா, அந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் உடைய விளைவாட்டு ஏற்படுத்தப்பட்டது 2 அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஒன்னு உலக வங்கி, இன்னொன்னு IMF அப்படிங்கிற அமைப்பு. ஓகேவா? சோ 1944 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா வாஷிங்டன் டிசி. ஓகேவா? யுஎஸ்ஏல, அமெரிக்கால இருக்கு, வாஷிங்டன் டிசில. இதனுடைய தலைவர், சோ வேர்ல்ட் பேங்க் உடைய பிரசிடென்ட் யாரு அப்படின்னா அஜய் பங்கா. சோ வேர்ல்ட் பேங்க் உடைய பிரசிடென்ட் யாரு? அஜய் பங்கா தான் வேர்ல்ட் பேங்கினுடைய பிரசிடென்ட் அப்படிங்கறத
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியர்? அடுத்த போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் பாத்துடலாம். சோ முதல் நிறைய புது புது அப்பாயின்மெண்டா வந்துட்டு இருக்கு. ஏன்னா ராணுவ தளபதி பார்த்தோம், நிறைய மாநிலங்களுடைய புதிய முதலமைச்சர்கள் பார்த்தோம். சோ இப்போ இவங்க யாரு அப்படின்னா இந்த அம்மாவனுடைய பேர் வந்து விஜயபாரதி. விஜயபாரதின்னு சொன்னோடனே தமிழச்சின்னு நினைச்சிடாதீங்க. விஜயபாரதி சயானி. ஓகேவா? நம்ம விஜயபாரதி அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுடைய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவரா இருந்த அருண் மிஸ்ரா அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார், ஓய்வு பெற்றாரு. அதனால அது வரைக்கும் அடுத்தவங்களை அப்பாயின்ட் பண்ண வரைக்கும் பொறுப்பு தலைவரா இவங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. தற்காலிக தலைவரா. ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த ஆக்டிங் சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். மக்களே, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கான சரியான விடை விஜயபாரதி. ஆல்ரெடி இருந்தது யார் அப்படின்னா அருண் மிஸ்ரா. ஓகேவா? சோ அருண் மிஸ்ரா வந்து ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. சோ அதனால அவங்களுக்கு பதில் அடுத்தவங்களை அப்பாயின்ட் பண்றவரை இவங்கள போட்டிருக்காங்க. சோ இப்ப நமக்கு மனித உரிமைகள் ஆணையம் சொன்னோடனே இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 12 அக்டோபர் 1993. இது கூட எக்ஸாம்ல எல்லாம் கேட்கலாம். ஓகேவா? சோ 12 அக்டோபர் 1993 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல மத்த பேர்லாம் இருக்குல்ல, அவங்களும் பெரிய பெரிய ஆள்கள் தான். யாரு அப்படிங்கறத பாத்துடலாம். சோ இதுல ரேகா சர்மா இருக்காங்கல்ல. சோ ரேகா சர்மா வந்து தேசிய பெண்கள் ஆணையம். ஓகேவா? சோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவி தான் ரேகா சர்மா. கிஷோர் மக்வானா வந்து நமக்கு வந்து NCSC, அதாவது வந்து பட்டியலின, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் கேஸ்ட் இருக்காங்கல்ல. சோ நமக்கு வந்து பட்டியல் சாதியுடைய தேசிய ஆணையம், பட்டியலின மக்களுக்கான தேசிய ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா கிஷோர் மக்வானா. பிரியங்க் கனுங்கு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா NCPCR, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஓகேவா? தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் தான் பிரியங்க் கனுங்கு. பிரியங்கா கிடையாது, பிரியங்க். ஓகேவா? அப்ப ரேகா சர்மா அப்படிங்கிறது வந்து பெண்கள் ஆணையம், கிஷோர் மக்வானா SC பட்டியலின மக்களுக்கான ஆணைய தலைவர். சோ பிரியங்க் கனு வந்து குழந்தை உரிமைகள், ஓகே, குழந்தை உரிமைகள் பாதுகாப்புக்கான ஆணையத்தின் தலைவர் பிரியங்க் கனுங்கு. இப்ப நம்ம விஜயபாரதி வந்து NHRC. ஓகேவா? அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ்ல வந்து விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப் 2025? 2025 ஆண்களுக்கான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி எந்த நாடு நடத்துள்ள அப்படின்னா அது வந்து நம்ம அந்த பாக்கியம் வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. சோ யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? அடுத்த போயிடலாமா? சோ நெக்ஸ்ட், சோ நமக்கு நம்ம தமிழ்நாட்டுல கூட வந்து ஏசியன் சாம்பியன்ஸ் டிராபி நடைபெற்ற ஞாபகம் இருக்கா? சோ ஏசியன் சாம்பியன்ஸ் டிராபி அப்படிங்கிற போட்டி நடைபெற்றது, ஹாக்கி போட்டி. தமிழ்நாட்டுல சென்னையில ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்துல. அதுல இந்தியா தான் ஜெயிச்சு. ஓகேவா? ஃபைனல்ஸ் இந்தியா மலேசியா நடக்கும். அதுல இந்தியா கப் அடிச்சிருப்பாங்க, மென்ஸ் ஏசியன் சாம்பியன்ஸ் டிராபி. ஓகேவா? 2023. ஓகேவா? அடுத்தது, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா துப்பாக்கி சுடுதல். சோ வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ISSF ஷூட்டிங் வேர்ல்ட் கப் 2024? சோ துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை 2024 எங்க நடைபெற்றது அப்படின்னா முதல்ல முனிச் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஜெர்மனி. சோ ஜெர்மனியில் நடைபெற்றது. சோ முனிச், ஜெர்மனி. சோ இதுல முதலிடம் யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைனா. முதலிடம் யார் பிடிச்சிருக்காங்க? சைனா, 11 மெடல். ஓகேவா? சோ இந்தியா எத்தனை இடம்? இந்தியா 3வது இடம். இந்தியா மொத்தமே 2 மெடல் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு கோல்டு, அதாவது ஒரு தங்கம் ஒரு பிரான்ஸ், ஒரு தங்கமும் ஒரு பிரான்ஸும். கோல்டு ஜெயிச்சவர் பெயர் என்னன்னு கேட்கலாம். சரப்ஜோத் சிங். இங்க எழுதுறேன், கோல்டு ஜெயிச்சவர் பேர் வந்து சரப்ஜோத் சிங். தமிழ்ல எழுதுறேன், சரப்ஜோத் சிங். ஓகேவா? சரப்ஜோத் சிங் அப்படிங்கிறவரு. சோ வெள்ளி ஜெயிச்சவங்க யாரு அப்படின்னா சிஃப்த் கவுர் சம்ரா. வெள்ளி இல்ல, வெண்கலம். சிஃப்த் கவுர் சம்ரா அப்படிங்க. சம்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சம்ரா தான் வந்து வெண்கல பழக்கம். சரப்ஜோத் சிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல இருந்து எப்படி எல்லாம் கேள்வி வரலாம்னா ஷூட்டிங் வேர்ல்ட் நடைபெற்றேன்னு கேட்கலாம். கேட்டா இது இந்தியா எத்தனை இடம் கேட்டா 3. இல்ல சரப்ஜோத் சிங் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவன்னு கேட்டா துப்பாக்கி சுடுதல். ஓகேவா? அடுத்த போயிடலாமா? சோ மக்களே, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க. குரூப் 2 and 2A டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மக்களே. ஜூன் 20ஆம் தேதியில இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் டெஸ்ட் சீரிஸ. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 35 டெஸ்ட் இருக்கும், 6 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும், 2 பேட்ச் இருக்கு. ஒன்னு ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் ஸ்டடிஸ், ஜெனரல் தமிழ் ஜெனரல் ஸ்டடிஸ். ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாத்துலயுமே பைலிங்கோலா தான் இருக்கும். ஓகேவா? அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாத்துலயும் பைலிங்குலா தான் இருக்கும். சோ இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து உங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவோம் மக்களே. ஓஎம்ஆர் ஷீட் உங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவோம். சோ உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் அதாவது ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் அன்னைக்கு காலையில வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் மெயிலுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பி விட்டுருவோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் அனுப்பிச்சு விட்டுருவோம். உங்ககிட்ட ஓஎம்ஆர்ல நீங்க ஷேர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். சோ 1800 இதோட பிரைஸ் 1800. இது கூட உங்களுக்கு மே 2024 இருந்து செப்டம்பர் 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து ஃப்ரீயா வழங்கப்படும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து ஃப்ரீயா வந்து இது கூட கொடுத்துருவோம். ஸோ இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 1800 rupees வந்து 9445275642 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க. ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய நேம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்ல உங்களுடைய நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், அப்புறம் வந்து மெயில் ஐடி அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? சோ அப்புறம் சிஏ மெட்டீரியல் நம்ம பார்த்தோம். அதாவது சேர்த்து வாங்க. சிஏ யூனிட் 8 and 9 வாங்கணும்னா 1000. இல்ல சார் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போதுன்னா 555 ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். யூனிட் 8 and 9 மட்டும் போதுன்னா 515 ஜிபே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் மக்களே. ரிப்பீட் போயிடலாம். சோ ரிப்பீட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிப்பீட் பார்த்து முடிச்ச உடனே வந்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெலகிராம்ல ஒரு சேனல் இருக்கும், சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்னு. கிட்டத்தட்ட 28,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி குவிஸ் இருக்கும் மக்களே. டெய்லி குவிஸ் இருக்கும். உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். வீடியோ லிங்க் எல்லாமே அதுல வந்துடும். ஓகேவா? சோ இப்போ ரிப்பீட் பாத்துல எங்களோட சேர்ந்து எல்லாம் ஆன்சர் பண்ணுவோம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். வீரங்கனா துர்காவதி புலிகள் காப்பம் அமைந்துள்ள இடம் மத்திய பிரதேசம். 50வது G7 உச்சி மாநாடு எங்க அப்படின்னா இட்டாலியில. சோ இன்டர்நேஷனல் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 2025. ஏர்லோரா இஸ்ரேலுடைய ஏவுகணை. சோ ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் வேர்ல்ட் பேங்க் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 6.6. சோ நமக்கு என்ஹெச்ஆர்சி உடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய தற்காலிக தலைவர் வந்து விஜயபாரதி. ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப் 2020 எங்க நடைபெற போனா இந்தியால. ஐஎஸ்எஸ்ஆர் ஷூட்டிங் வேர்ல்ட் கப்ல இந்தியாவுடைய அந்த மெடல் ரேங்க் என்ன அப்படின்னா 3வது இடம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பயனுள்ளதா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.